पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது திருவேங்கடவரின் திருநாமங்களிலே 30வது திருநாமத்தை ரசிப்போமாக. முப்பதாவது திருநாமத்திலுக்கு நாம் உணர்ந்து கொள்வதற்கு முன் கீதை கிட்ட போகணும். கீதையில் பகவான் ஒரு விஷயம் சொன்னான். அப்பா, பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மான் பிரபத்தியதே. பல ஜென்மாக்களுடைய நிறைவில் நான் தான் எல்லாம், நானே புகழ், ஒன்றே புகழ் என்று உணர்ந்து என் திருவடிக்கு வரக்கூடியவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட பல பிறப்புகளுக்கு பிற்பாடு ஞானமுடையவன் என்னை அடைவான். எல்லாம் கண்ணன் என்கிற எண்ணம் உள்ள அப்பேற்பட்டவன் கிடைப்பது அரிது. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா என்று கண்ணன் கீதையில் சொல்கிறான். எல்லாம் கண்ணன்கிறதுக்கு சென்ற திருநாமத்தில் அகிலம்னு சொன்னோம் இல்லையா? பார்க்கின்ற பொருள் எல்லாம் கண்ணன் தான், அதுக்குள்ளே அவன் தான் இருக்கான், அவனே அதை இயக்கிறான் அப்படின்னு எல்லாம் கண்ணன் என்று நினைப்பவன் அப்படின்ற அர்த்தம் இங்கே சொல்லலாம். அப்படித்தான் கீதைக்கு உரையிட்ட சில பெரியவர்கள் சொன்னார்கள். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருப்பதாக ராமானுஜர் ரசித்தார். அவருக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருந்தது. ஆழ்வார் பாடல்களையும் அவருக்கு கேட்டு செவி உணரக்கூடிய பாக்கியம் இருந்தது. நம்மாழ்வார் ஒரு பாட்டு பாடுறார். அதில் சொல்கிறார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். என்னை பொறுத்த மட்டும் எனக்கு எல்லாம் கண்ணன் தான். இந்த இடத்துல எல்லாம்ங்கிறது எல்லா பொருளும் கண்ணன் இல்லை, மனிதர்களுக்கு தேவையான எல்லாம் கண்ணன் தான். எல்லாருக்கும் உண்ணும் சோறு வேணும், நான் சாப்பாடு இருக்கு கண்ணன் தான். சில பேர் சாப்பாடு இல்லாமல் கூட வாழ்ந்துருவாங்க, தண்ணி மட்டும் சாப்பிட்டு இருந்தால் போகிறோம். நான் தண்ணி என்பது சாதாரண தண்ணீர், பகிர தண்ணி, அந்த தண்ணீர் இருந்தாலே போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனை தான் உணவு என்பது வேதம் சொல்கிறது, உணவு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சிங்கம் கரடி புலிக்கெல்லாம் அப்படியே சமைக்கப்படாத புலால் உணவாக இருக்குது. யானைக்கு அது சிங்கம் புலி முதலியவைகளுக்கு, யானை முதலிய விலங்குகள் தாவர உணவு சாப்பிட்ற உணவு. அப்போ ஏற்பட்டவர்களுக்கு அப்போ மரங்கள் அதனுடைய பழங்கள் உணவாயிடுது. மனிதர்கள் சமைத்த உணவை சாப்பிட்றாங்க. இப்படி ஒத்தொத்தருக்கு உணவு ஒவ்வொரு மாதிரி அமையிறது. ஆனால் இவைகள் எல்லாரும் தண்ணீர் இல்லாமல் முடியாது, தண்ணீர் சாப்பிடுவாங்க. ஆகினால தண்ணீர் அனைவருக்கும் தேவை. அப்போ ஏற்பட்ட பருகும் நீர் இருக்கே தண்ணீர், அதுவும் எனக்கு கிருஷ்ணன் தான். அதாவது கிருஷ்ணன் இருந்தால் எனக்கு பருகிறதுக்கு தண்ணீரே வேண்டாம். அது மட்டும் இல்லை, சில பேர் தண்ணியும் வேண்டாம் சோறு வேண்டாம், வெத்தலை போட்டால் போட்டு ஆனந்தமாக இருப்பாங்க. அந்த வெத்தலை போட்டு போதை காலத்தால் எழுந்தவுடனே வெத்தலை போட ஆரம்பித்தா போட்டே இருப்பாங்க, அப்படியே மென்னுட்டே இருப்பாங்க தழைய.
அந்த வெத்திலையும் எனக்கு கிருஷ்ணன் தான். அதாவது என் உயிரை தரிக்க வைப்பதற்கும், என் உயிரை நன்கு ஒழிப்பதற்கும், என் உயிர் இன்பம் துய்ப்பதற்கும் எல்லாவற்றுக்குமான பொருள் எனக்கு கிருஷ்ணன் தான் என்று ஆழ்வார் பாடியிருக்கார். அங்கே எல்லாம் கண்ணன் ஆழ்வார் சொன்னது தான் கிருஷ்ணன் வாசுதேவ சர்வம் என்று சொன்னதாக ராமானுஜர் விளக்கிறார். இது ரொம்ப அற்புதமான விளக்கு. தமிழ் திவ்ய பிரபந்தத்தின் துணையை வைத்து பகவத்கீதையை நமக்கு புரிய வைக்கக்கூடிய அழகான படி. அன்பர்களே, இப்படிப்பட்டவன் கிடைப்பது கஷ்டம் பகவான் கீதையில் சொல்லிட்டான். ஆனால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், பல பிறவிகளுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்கான். நாம் எல்லாருமே பல பிறவி எடுத்துருக்கோம். எவ்வளோ பிறவி எடுத்திருப்போம்? ஒருத்தர் சொல்கிறான், நான் சிங்கமாக இருந்து பல பிறவிகளில் பல வாயில் போட்டுட்டேன், புலியாக இருந்தேன் பல பிறவி, இப்படி பல பல பிறவிகள் இருந்தேன்னு சொல்கிறோம். ஆனால் பிறவிகள் பல நம்ம எல்லாருக்கும் உண்டு. பல பிறவிகளுக்கு பிறகு ஞானமுடையவன் என்னை அடைவான் கிருஷ்ணன் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் பல பிறவிகள் தான் இருக்குது. அதில் என்ன சிறப்புன்னு ஒரு ஐயம் வரும். அதனால தான் ராமானுஜர் என்ன சொன்னார், அந்த பல பிறப்புக்கு முன்னாடி பிறப்புக்குள்ளே ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குன்னார். அது பிறப்புக்கு ஒரு அடைமொழிட்டு புரிஞ்சுக்கணும். பல புண்ணிய பிறவிகள் அப்படின்னு விட்டார். கிருஷ்ணன் புண்ணிய பிறவின்னு சொல்லலையே, பல பிறவின்னு பொதுவாக தார சொன்னான். ராமானுஜர் விளக்கும் பொழுது புண்ணிய பிறவின்னு ஏன் சொல்கிறாரு கேட்டால், அதுதான் கிருஷ்ணனுடைய கருத்தாக இருக்க முடியும். ஏன்னா பல பிறவிக்கு பிற்பாடு ஞானவான் அடைகிறான்னா எல்லாருமே பல பிறவியோடு தான் இருக்கும். அந்த புண்ணியம் செஞ்ச பிறவி இருந்தால் தான் இறைவனை பற்றி உணர முடியும். அதனால் பல என்பதை பிறவிகள், எந்த பகவானை பற்றி அறிவு வரக்கூடிய பல பிறவிகள்னு சொன்னதுனால அந்த பிறவிகளெல்லாம் புண்ணியத்தினால் கிடைத்த பிறவிகளாக இருக்கணும். அதான் நிறைய புண்ணியம் செஞ்சு வச்ச பிறவி. புண்ணிய பிறவிகள் பல பெற்று பிறந்து அதன் பிறகு என்னை அடைகிறான் ஞானவான், ஞானத்தை உடையவன் ஞானி என்று கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறான். அப்பேற்பட்ட ஆள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம், நான் தான் எல்லாம் எண்ணக்கூடியவன் என்று விளக்கிறான். இப்போ அதை எதுக்கு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, நாரதர் ரொம்ப ரசிக்கிறார். அப்பேற்பட்ட பகவானை அடைவதற்கு ஒரு காலம் வரணும். நாம் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் எப்போ நமக்கு பலன் தரக்கூடிய நல்ல நிலை வருதோ, எப்படி காலத்தினாலே மாம்பழம் பழுக்கிறதோ, காலத்தினால் தான் பழுக்கணும் பழம். அது தூக்கி உரம் போட்டோ மாத்திரை மருந்து போட்டோ பழுக்க வச்சா அந்த பழத்தினை சாப்பிட்டோம்னா நமக்கு பயன் கிடையாது. அதனால தான் இப்போ எச்சரிக்கிறாங்க, அப்போ மருந்து போட்டு பழுக்க வச்ச பழமோ அல்லது சூடு போட்டு பழக்க வச்ச பழமோ அப்படிப்பட்ட பழங்கள் கூடாது. அவைகளே காலத்தில் தானே கனியணும். அதே மாதிரி நாமும் காலத்தினாலே கனிய வேண்டும். நாம் கனிந்து இறைவன்கிட்ட பக்தி பெறணும். அப்பேற்பட்ட காலம் வருவதற்கும் இறைவனும் பொறுத்திருக்கான். அப்படி காலத்தின் பயனாக பக்குவம் அடைந்த நாம், கனிந்த நாம் அவனை அடைய முடியும். அதைத்தான் காலகம்யன்னு சொல்கிறாங்க. அதனால் பகவான் கோகுலத்தில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வருது. ராசக்கிரீடைக்கு முன்னாடி கண்ணபிரான் எல்லா பெண்களுக்கும் காதில் படும்படியாக புல்லாங்குழல் எடுத்து உதறான் நள்ளிரவில். உடனே அந்த பெண்கள்லாம் காவலை கடந்து கண்ணபிரான் இருக்கக்கூடிய அந்த கதம்ப மரத்தடிக்கு வந்துவிடுறாங்க. இரவோ நள்ளிரவு, வந்ததோ பெண்கள். நடக்கிற கதையோ துவாபர யுகத்தின் இறுதியில். அப்போ இந்த பெண்களை இவ்வளோ சுதந்திரமாக வீட்டை விட்டு அந்த பெண்களுடைய தாய் தகப்பனார்கள் அனுப்பியிருப்பார்களா? அந்த பெண்கள் தான் துணிந்து வீட்டை விட்டு போனார்களானாலும் அந்த தாய் தகப்பனாரோ உடன் பிறந்தவர்களோ அந்த பெண்களை அடக்கி போடி உள்ள நடுராத்திரி எங்கடி வீட்டு விட்டு போகிறேன்னு கேட்க மாட்டாங்களே. இப்போவே இந்த 21ஆவது நூற்றாண்டிலேயே பெண்கள் இன்னும் கட்டுப்பாட்டில் இருப்பதால் வருத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படி துவாபர யுகத்தின் நிலையில் இது நடந்தது? இது பெரிய கேள்வி. ஆனால் அவர்கள் அனைவரும் கண்ணபிரானை காதலித்தவர்கள்னு சொன்னால் பக்தி உள்ளவர்கள், முன்பிறவியில் ரிஷிகளாக இருந்தவர்கள். இப்போ வந்திருக்காங்க கண்ணனோட கொஞ்ச நாள் கட்டி அடைச்சி வைகுண்ட சுகத்தினுடைய முன்னோட்டம் பார்க்க. அதனால் அவர்கள் கண்ணபிரான் அவர்களை அழைத்த பொழுது இன்னொரு லீலையும் செஞ்சான். அவர்கள் இங்கிருந்து கிளம்பியதே வீட்டில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அங்கே இருக்காங்க அவங்க. இதை நாங்கள் என்ன உபன்யாசத்தில் அழகாக சொல்லுவோம். அதாவது கணவன் சாப்பிட்டுருக்கார், மனைவி கிட்ட சொல்கிறான் அப்பளம் சுட்டு போடும். அப்போ தான் கண்ணபிரான் புல்லாங்கல் எடுத்து ஊதிட்டான். அவள் அடுப்பில் அப்பளாத்தை வச்சு அப்படியே ஓடி போயிட்டான். அப்படின்னா அப்பளாம் கறி இருக்காது. கணவன் சும்மா இருப்பானா, எங்கடி பிறக்கிறாதீங்கன்னு கேட்க மாட்டானா? எப்படி கோபிகைகள் ஒருத்தருக்கு ஒரு கிருஷ்ணனாக இருந்து 5 லட்சம் கோபிகைகளுக்கு 5 லட்சம் கண்ணனாக இருந்தானோ, அதே போல் அவர்கள் வீட்டில் அந்தந்த பெண்களாக பகவான் இருந்தான். அங்கே அந்த வடிவத்தில் இருந்ததுனால
அந்த வீட்டில் இருந்த கணவனுக்கு தான் பாதி சாப்பாட்டில் பரவி போயிட்டான்னு தெரியாது. மனைவி தான் அங்கே இருக்காளே. அதே மாதிரி மாமியாருக்கு மாட்டுப்பொண்ணு போனது தெரியாது. இப்படி எல்லாரும் ஆயிட்டார்கள் அப்படின்னு பராசர பிரம்மரிஷி இந்த வரலாறை சொல்கிறார் விஷ்ணு புராணத்தில். அவருடைய பேரன் சுகபிரம்மம் பாகவத்தில் சொல்கிறார். இன்னும் மற்ற புராணங்களையும் இந்த வரலாறு வருது. ஆனால் பராசர பிரம்மரிஷி இன்னொரு தகவல் தெரிவிக்கிறார். ஒரே ஒரு கோபிகை, அவள் போகணும்னு துடிச்சா இந்த பாட்டை கேட்டு. ஆனால் அவளுடைய மாமனாரும் மாமியாரும் அவளை போக விடலை. தன்னை அனுப்ப மாட்டேங்கிறாளே, அங்கே கண்ணபிரானை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்றத ஏக்கத்தினாலே பெருமூச்சு விட்டா, அதோடு அப்படியே உயிரையே துறந்து கண்ணனோடு போயிட்டு ஐக்கியமாயிட்டா, கண்ணன் திருவடியை சேர்ந்தாள் என்று மகரிஷி சொல்கிறார். பகவானை சிந்தித்து கொண்டே இருந்து பகவான் திருவடிக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிறார். சிந்தயந்தி என்ற தொடரிட்டு அந்த பெண்ணுக்கு பேரை அவர் சொல்ல. ஆனால் நம்ம ஆச்சாரியர்களெல்லாம் என்ன பண்ணினா அவளுக்கு சிந்தயந்தினே பேரை சூட்ட அந்த கேரக்டருக்கு. சிந்தயந்தின்னு ஒரு கோபிகை. அந்த கோபிகை ராசக்கிரீடைக்கு போகலை. ஏன்? அவங்க வீட்டில் அவளை தடுத்துட்டா. சரி, 5 லட்சம் பெண்கள் இருந்த வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த பெண்ணாக கிருஷ்ணன் இருந்து அந்த பெண்கள் போய் அவரை அனுபவிக்க வச்சானே, இந்த சிந்தயந்திக்கு மட்டும் ஏன் செய்யலை? இது ஒரு பெரிய கேள்வி. இதை யாதவாபியத்தில் சுவாமி தேசிகன் கேட்குறார், அப்பே தீட்சிதரும் விளக்கிறார், மற்ற புராணங்களும் விளக்கிறாங்க. அதாவது மற்ற கோபிகளுக்கு இன்னும் வைகுண்டம் போகிற பக்குவ காலம் வரலை. அவர்கள் முன்பிலும் ரிஷிகளாக இருந்து பகவான்கிட்ட பக்தி செய்து பக்தி யோகம் புரிந்து கொண்டு வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த அத்தியாயமாக இங்கே திருவாய்ப்பாடில் கோபிகைகளாக வந்து பிறந்திருக்காங்க. அவர்களுக்கு வைகுண்ட லோகத்தில் பகவான் அணைச்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கு முன்னோட்டமாக ராசக்கிரீடையை நடத்தி பகவான் கொடுக்குறான். ஏன்னா இவங்களுக்கு இன்னும் ஃபைனல் அந்த முன்னோட்டத்துக்கு மேலே ஆக்சுவலான ஆரம்பிக்கிற சீன் வரத்துக்கு காலம் வரல. அதுக்கேற்ற கனிவு அவர்கிட்ட இன்னும் வரல. அவர்களுடைய பாவங்கள் புண்ணியங்கள் கழியலை ஃபுல்லாக. அந்த பாவம் புண்ணியம் எல்லாம் கழிஞ்சால் தான் வைகுண்டம் போக முடியும். அதில் பாவம் பலந்துரைக்கக்கூடிய பாவம் அழியணும். அவர்களுக்கு அது இன்னும் இருக்குது. அந்த பிராரப்தம்னு சொல்லக்கூடியது இருக்குது. பலன் தர தொடங்கிடுத்து, அது முடியணும். அதாவது வண்டியை பிரேக் போட்டால் உடனே நிற்காது, கொஞ்ச நேரம் போய் தான் நிற்கும். அந்த மாதிரி இந்த பிராரப்தம் முடியறதுக்கு கொஞ்சம் தருணம் வேணும். அந்த காலத்தை எதிர்பார்த்திருப்பதனால மற்றைய கோபிகைகளுக்கு பகவான் அந்த காலத்தை எதிர்பார்த்து முன்னோட்டம் மட்டும் கொடுத்தான வழியே மோட்சம் உடனே கொடுக்கலை. ஆனால் இந்த அம்மா சிந்தயந்தி இருக்காங்களே, இவங்க ஸ்பெஷல். அந்த ஒரு வினாடி துன்பப்பட்டாலே அந்த துன்பத்திலே பாவமெல்லாம் கரைஞ்சி போயிடுது. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்பட்டால் பாவம் போயிடும், சுகப்பட்டால் நம்ம புண்ணியம் போயிடும். அதெல்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ பாவம் போகிறதுன்னு சந்தோஷமாக இருக்கணும். அப்படி சொல்லுடா, நீ ஒருத்தன் தான் நல்லா சொன்ன. துயரம் வரும்பொழுதெல்லாம் நமது பாவம் கழியறதேன்னு சந்தோஷப்படணும். அவமானப்படும் பொழுதெல்லாம் நம்ம பாவம் போகிறதுன்னு நிம்மதியாக இருக்கணும். எப்பொழுது அவமானப்படுறோமோ, எப்பொழுது துயரப்படுறோமோ, அப்போ நம்ம செஞ்ச தீவினை நம்ம விட்டு போகிறது. ஆகையினால நல்ல நல்ல யோகிகளாம் அவமானம் வேணும்னு ஆசைப்படுவாங்களா. நமக்கெல்லாம் மரியாதை மானம்னு ஆசைப்படுறோம். அவங்க அவமதிச்சா தேவை நம்மளேன்னு நினைப்பாங்களாம். அது ஒரு பெரிய மனப்பான்மை. ஆனால் 10 வருஷம் அவமானத்துக்கு ஈக்குவலன்ட்டு ஒரே நிமிஷம் செருப்பு காலில் தள்ள மிதிக்கிறச்சு நடு ரோடில் வருமா இல்லையா? ஆமாம், அந்த காலத்தினுடைய இன்டென்சிட்டி ஒரு செகண்டில் கூட வரும். என்னோட படித்த மாணவர் ஒருத்தர், இப்போவும் மறக்க முடியாது, அவருடைய தலை அவ்வளோ அழகு மயிர். கல்லூரியில் அவருடைய தலை சுருட்ட முடியாக இருக்கும். அவருடைய தலைமயிரையே எல்லோரும் ரசிப்பாங்க. அப்பேற்பட்ட நண்பர். நாங்கள் 21 வயசில் எல்லோரும் பிரிஞ்சிட்டோம், பிஇ முடிச்சிட்டோம். கல்கத்தாவில் ஒரு நாள் இருக்க பொழுது நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சு உங்களை பார்க்க உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னு, அப்படி ராஜமோகன் வந்திருக்காருன்னு ஒரு சீட்டை கொடுத்தாங்க. அதான் அந்த முடியழகர் வந்திருக்காருன்னு உடனே அவரை பார்க்க போகிறோம் தோட்டத்தோட. அப்போல்லாம் எங்களுக்கு என்ன 29 வயசு தான், 8 வருஷம் தான் ஆயிருக்கு காலேஜை விட்டு. அப்படி ஆனந்தமாக அவரை பார்க்கலாரும் வர சொன்னேன். வந்தார். வந்தவரை பார்த்த ராஜமோகன் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவருடைய தலைமயிர் ஒன்றும் கிடையாது, ஒரே வழுக்கையாக இருக்கார். இவ்வளோ முடியழகராக இருந்தே இதெல்லாம் எப்படிப்பா போயிடுது, எப்படி ஒரு நாளைக்கு வழுக்க விழதான் போகிறது வாழ்க்கையில், உனக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து விடுத்தேன்னு கேட்டேன். அவர் ஒரு வரலாறு சொன்னார். நான் அஸ்ஸாமில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன்ப்பா. அப்போது காட்டில் போயிடுச்சு, எங்கள் ஜீப்புக்கு முன்னாடி ஒரு யானை வந்து விடுத்து. ஒத்த யானை வந்ததுன்னா ரொம்ப ரிஸ்க். அது உடனே டிரைவர் டபால் விட்டு ஓடி போயிட்டான். நான் சீட்டில் இருந்து ஷூவை கட்டி வச்சதை போட்டு இறங்குறதா இல்லையான்னு நியமித்த பொழுது வேறு வழி இல்லை, அப்படி போட்டு இறங்கிறதுக்குள்ளே யானை நகராமல் இருந்தது. அப்படியே
யானை கிட்ட போய் வேறு வழியில் யானையை தாண்டி தான் போகணும், வேறு வழியே இல்லாமல் சரி இன்றைக்கு தொலைஞ்சோம் அப்படின்னு நினச்சேன். யானை காலை தூக்குறது, அப்படியே சொல்கிறார், யானை காலை தூக்குறது, என் தள்ள வைக்க போகிறது, அப்படியே நெசுக்க போகிறது, என்னுடன் நமது வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு நினச்சேன். அப்போது யானை வந்தது, காலை தூக்கிட்டு அப்புறம் என்ன நினச்சதோ திரும்பி போயிடுது. ஆனால் கருணாகரா, அது பாறை ஆச்சரியத்தை என் தலைமையிலத்திலையும் கொட்டி போயிடுது. ஒரே நாளில் 30 வருஷம் மூப்பு வந்துடுது, வழுக்க வந்துடுது அப்படின்னு சொன்னார். அந்த இன்டென்சிட்டினால் கூட இந்த நமக்கு பாரு காலத்தினுடைய இது வந்துடும். அந்த மாதிரி இந்த கோபிகைக்கு கண்ணபிரானே நாம் போய் மற்றைய பெண்களோடு போல இருந்து குறவை கூத்து ஆட முடியலையே, நமது வீட்டில் இருக்கிற தடுக்கிறாங்களேன்னு அந்த ஏக்கத்தில் அப்படியே கஷ்டப்பட்டா. அந்த துன்பத்தில் அவளுக்கு எத்தனை பாவங்கள் பலந்தர இருந்தனோ அத்தனையும் கொடுத்தா மாதிரி ஆயிடுத்து. ஆகையினால் அடுத்த வினாடி அவள் வைகுண்டமே போயிட்டான். எப்படிப்பட்ட காலம் வரணும் அன்பர்களே, இந்த காலத்தை தானே வரவழைக்கத்தான் அந்த பெண்மணிக்கு சிந்தையந்திக்கு மட்டும் மாமனார் மாமியாரை பகவான் அவளை தடுக்க முடியாது வச்சு தான் அங்கே அவள் வடிவத்தில் வராமல் பண்ணியிருக்கான். ஏன்னா அவளுக்கு அந்த காலம் வந்துடுத்து. ஆகல இப்படி காலத்தினாலே அடையப்பட வேண்டியவனாகினால காலகம்யன் என்பதாக நம்ம திருவேங்கடமுடையானுக்கு திருநாமம். இதை நான் விளக்கிறதை இப்போ உங்களுக்கு சுருக்கமாக ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை கூட காண்பிக்கிறேன். பகு சுக்ருத ஜன்ம பூர்த்தோ ஞானீ பூத்வா ஹரிம் பஜேத் பக்தः இதி கீதாயா முக்தம் பகவான் தத் காலகம்ய நாமா ஆஸ்தே. பகவானுக்கு இதனால தான் காலகம்யன் என்பதாக திருநாமம். நமக்கும் நல்ல காலம், உரிய காலம் வர காலத்தான் டைம் வந்து தான் ஒன்று ஒன்று நடக்கணும். அந்த உரிய காலம் வருவதற்கு இந்த காலகம்யனை தியானம் பண்ணி இந்த திருநாமத்தை ஜெபிப்போம். எங்கே திருவேங்கடமுடையான் திருவுருவத்தை நெஞ்சிலே வைத்துக்கொண்டு இந்த அற்புதமான மந்திரத்தை என்னுடன் கூட ஜெபியுங்கள். காலகம்யாய நமஹ. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.